ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 15/3/2024 வெள்ளிக்கிழமை, பங்குனி 2 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். புதிய வகை உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் ஏற்படும். கலை தொடர்பான பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களால் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். அஸ்வினி கவனம் வேண்டும். பரணி ஆதாயம் ஏற்படும். கிருத்திகை நம்பிக்கை பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் நெருக்கடிகள் உண்டாகும். மனதளவில் புதிய எண்ணங்கள் பிறக்கும். வியாபார நிமித்தமான தேடல்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் கவனம் வேண்டும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். அசதி மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். கிருத்திகை மாற்றம் ஏற்படும். ரோகிணி தேடல் அதிகரிக்கும். மிருகசிரிச்சம் சோர்வுகள் உண்டாகும். மிதுனராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைகளுக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லது. வெளியூர் தொடர்பான பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின் நிறைவேறும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உருவாகும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும். முயற்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசிரிச்சம் அனுசரித்து செல்லவும். திருவாதிரை அனுபவம் உண்டாகும். புனர்பூசம் விழிப்புணர்வு வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள். உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். புனர்பூசம் பொறுப்புகள் குறையும். பூசம் மேன்மை உண்டாகும். ஆயில்யம் புரிதல் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். அலுவலக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். சமூக பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உலக நடவடிக்கைகளின் மூலம் மனதளவில் மாற்றம் உருவாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். மகம் மதிப்பு அதிகரிக்கும். பூரம் முடிவு பிறக்கும். உத்திரம் மாற்றம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் புதிய தேடல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் உருவாகும். உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. உத்திரம் முன்னேற்றம் ஏற்படும். ஹஸ்தம் ஆதாயம் உருவாகும். சித்திரை அதிர்ஷ்டகரமான நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உருவாகும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். மனம் திறந்து பேசுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வாகன பயணங்களில் விவேகம் வேண்டும். நண்பர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். செயல்பாடுகளில் பதற்றமின்றி பொறுமையுடன் செயல்படவும். விவேகம் வேண்டிய நாள்.
அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நெருக்கடியான நாள். சுவாதி விவேகம் வேண்டும். விசாகம் பொறுமையுடன் செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்களை தீர்ப்பதற்கான சூழல்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனதில் உயர் கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். புதியவர்களின் அறிமுகம் உருவாகும். உத்தியோக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். விசாகம் இழுபறிகள் மறையும். அனுஷம் சிந்தனைகள் மேம்படும். கேட்டை அறிமுகம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கால்நடைகளை வளர்ப்பதில் அதிக ஆர்வங்கள் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். பரிவு வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். மூலம் மாற்றங்கள் ஏற்படும். பூராடம் வாய்ப்புகள் சாதகமாகும். உத்திராடம் புரிதல்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உருவாகும். இலக்கியம் சார்ந்த துறைகளில் புதிய ஆர்வம் ஏற்படும். நெருக்கமானவர்களிடம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தேரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அனுபவம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் ஆர்வம் ஏற்படும். திருவோணம் பிரச்சனைகள் தீரும். அவிட்டம் ஒற்றுமை அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். வியாபார நிமித்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் உற்சாகம் உருவாகும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்டம் சாதகமான நாள். சதயம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும். சவாலான காரியங்களில் ஈடுபட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள். காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். சொத்து விவகாரத்தில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குறு தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். பக்தி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். பூரட்டாதி அனுபவம் ஏற்படும். உத்திரட்டாதி பிரச்சனைகள் குறையும். ரேவதி எதிர்பார்ப்பு நிறைவேறும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.